இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம். எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையே பஞ்சாயத்து இல்ல. இப்போ எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு, அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா, அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா. மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவா நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்கு, அதுக்குன்னு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு. அவங்கனால இவங்களுக்கு, இவங்கனால அவங்களுக்கு. ஆனா மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரம். பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசு அவருக்கு பாருங்க, ஹீரோனி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தர் பொண்டாட்டியா இருக்கணும், தப்பா இல்லை நடிகையா சொல்றேன். அது யாருப்பா? ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம். அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்கே இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், கையை படம் வரும், ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்றாங்க. எல்லாமே பில்டப், பில்டப்லேயே சினிமா போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்போ கவுன்சில் இருந்து இவன் எங்கப்பா இவரு போயிட்டாரா, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ இவருப்பா, அதான் கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே எனக்கு எங்க பேசுவாங்க. ஆனா சிசேரியன் இல்லாம 100க்கு 99% சிசேரியன் வைக்கிறான். அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டர்ல வைக்கிறது, அங்க வைக்கிறது, நிமோனியா, ஜாண்டிஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லையே. எங்க யாராவது ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களா? யாராவது செவிலித்தாய் வரும், போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில். அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்கிச்சு கழுத்தில். எத்தனை குழந்தைகளுக்குடா குடல் சுத்தம் சார்? அநியாயம் பண்றாங்க கொரோனாக்கு. ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க. என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி. கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னன்னு 5000 கோடி 10,000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலமாக தானே நடத்துறீங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு. இப்போ விசச்சாராயன் ஒரு பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது. இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தோட மோசமானது. 2 வருஷம் கழிச்சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சுதான் செத்தான், போயிட்டாப்புல இல்லையா? மதுவை ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதில் நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியமானமாவை, பணம் பாலெல்லாம் கிடையாது, கல். இப்போ ஷாம்பைன் 15,000 16,000 ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன். மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுறீங்கல்ல, இங்கே வாங்க முன்னாடி. சில பேர் பேச சொன்னா ஜாதியை ஒழிக்கிறோம். எதுக்கு? சமூக நீதி இன்னைக்கு கிடைக்கலையே. ஒரு கட்சியில் சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. ஓட்டு வங்கி அதுபடிதான் ஜெயிக்கிறாங்க இல்லையா? சரி, நமக்கு போடுவாங்க. நானுக்கு 10 இவன் பேச்சாளர் தான் கூட்டு போனேன். எனக்கு ஆச்சு. நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போறான்னு ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமா. அவங்க ஜாதி பார்க்குறாங்களா? இல்லைல்ல. அது எப்படின்னா 500 ரூபாய் ஆராம் கா பைசா, அப்படி உருதுல தான் அங்கே பேசுனேன். அப்படியே 500 ரூபா பிச்சை காசு, எச்ச காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறோம். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சரியுமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல் நடக்குது பாருங்க. இந்த சாராயம் சாவு, நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதம் இல்லை. கத்தனாரு அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தார். 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா? அண்ணா இறக்குறாரு, அன்னை கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்க தூக்குறாரு, கதறாரு.
படிச்சு ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காஜமில்ல கதறாரு போய், எப்பா தூக்காத, காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறாரு, வீட்டுக்கு போகிற கதறாரு. அந்த சமூகம் வீணாக போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும். முடியாது. அவர் ரத்தம் கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு, இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காய் அடிக்கிறான், அங்கே நிற்கிறான், இங்கே நாருது. விசச்சாராயத்தோட மோசமானது ஒலி, டாஸ்மாக ஒலி. வேலைக்கு ஆளே இல்லை சார். இவனுமே தமிழ் இந்த சாராயம் கூட செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்காரன் தான் இருக்கும். அவனு கூட அடிக்கிறான், பான்பரா கடிக்க. சாராயத்தை விடுங்க, சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு. சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் போய் அது கிட்டும்பா தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்தில் வாங்க 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 தண்ணி கொடுக்குறாரு. பேசிட்டு இருந்தா பேசணுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.